மானஸ்தா, தப்ப நீ பண்ணிட்டு என்ன மாட்டி விட பாக்குறியா? நாளைக்கு இருக்கியா உனக்கு வேட்டு? மாதவி மனநலம் பாதிச்சவளா? கல்யாணம் ஆனவன் வேற போட்டிருக்கு. உங்க பேர் என்ன? பவித்ரா. ஓ, இவ என் பேத்தி மாதவி. அப்படியா? இவள அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே. நல்லாதானே நம்ம கிட்ட பேசினா. அப்படியே மனநலம் பாதிக்கப்பட்டவன. ஆனா அவ புருஷன் பேரு தீனான்னு போட்டிருக்கு. அப்போ என்னாச்சு? யாரோ என்ன துரத்திட்டு வராங்க, சொல்லாதீங்க ப்ளீஸ். கோயில் அன்னைக்கு வந்தது புருஷன் தானா? அப்ப அவ பெரிய பிரச்சனையில தான் இருக்கா போல இருக்கு. பாண்டியனை போய் பார்க்க சொன்னேன். பார்த்தாளான்னு தெரியலையே. சரி, இத பத்தி இப்போதைக்கு யார்கிட்டயும் பேச வேணாம். மாதவியை பார்த்து பேசிக்கலாம். பாட்டி இங்க இருக்கேன்டா. பாட்டி, ஹேய் பாட்டி, கம் ஆன் 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 கம் ஆன். டேய் 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 சூப்பரே பாட்டி. லா 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 டேய் என்னடா? என்னாச்சு உனக்கு? எப்ப பார்த்தாலும் நீ தள்ளாடிட்டு வருவ, இன்னைக்கு என்னையும் சேர்த்து ஆட வைக்கிற. என் வயசு தாங்குமாடா? நான் கீழே விழுந்துட மாட்டேனா? உன் பேரை என்ன ஒண்ணு விழ வச்சிருவானா? ஆமா, என்னாச்சு? குஷியும் கொண்டாட்டமுமா இருக்க, தாங்க முடியல. ஆமா பாட்டி, குஷி தான், கொண்டாட்டம் தான். எஸ், கம் ஆன் பாட்டி. டேய் 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 விடுடா ப்ளீஸ், விடுடா. விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன சொல்றேன். உன்கிட்ட காலையில நான் என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போன? ஐயோ பாட்டி, எல்லாத்தையும் மறந்துரு. ச்சே, என்ன பாட்டி நீ? அந்த பவித்ராவோட சீட்டை கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு போனேல? ஆமா பாட்டி, இன்னைக்கும் அந்த அம்மா வந்தாங்க. ரொம்ப நல்ல பொண்ணா வந்தாங்க. ஓ, இன்னும் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். டைம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கவரை நீட்டினாங்க. என்னடா இதுன்னு திறந்து பார்த்தா லீவ் லெட்டர். இப்ப சிரிக்கிறேன், ஆனா அப்ப நீ வந்து என்ன பார்த்திருக்கணும். கோவம் சர்ன்னு தலைக்கு ஏறிடுச்சு. நான் கொடுத்த டைம் முடிஞ்சு, நீ கேட்ட டைமும் முடிஞ்சு, இப்பவும் லீவ் கேட்டா நீ வேணும்னே பிரச்சனையை தள்ளி போட பாக்குற. அது இன்னும் உன் மேல சந்தேகத்தை தான் அதிகப்படுத்துதுன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் அடேங்க அப்பா, கோவத்துல கண்ணு செவந்து எதிர் சவால் விட்டுட்டு போனாங்க அந்த மேடம். நிஜத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் லீவ் எடுக்க மாட்டேன்னு நான் கிளம்புற வரைக்கும் அந்த அம்மா சீட்ல ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவகிட்ட கேட்டேன், வீட்டுக்கு போல நாளைக்கும் லீவ் எடுக்க போறியா பவித்ரா? ஹூ நோஸ்? அதை இப்பவே எப்படி சொல்ல முடியும்? என்ன திமிர் இருக்கணும் பாருங்க அவளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி கேட்டேன். அந்த அம்மா இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்காங்களா? திமிரு திமிரு திமிரு. அதெல்லாம் இந்த மகாதேவ் கிட்ட எடுபடுமா? அடக்கி உட்கார வச்சுட்டேன் இல்ல. டேய் மகாதேவ், நீ டெண்டர் போயிடுச்சேங்கிற கவலை இல்ல. நீ உன் கோவத்தை காட்டுற மாதிரி தெரியல. நீ அதையே காரணமா வச்சு பவித்ராவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ரைட் பாட்டி. முதல்ல
டெண்டர் கிடைக்கலையேங்கிற கோவம் தான். ஆனா அதுக்கப்புறம் அவ நடந்துகிட்ட முறை எனக்கு அவன் மேல பயங்கர கோவம். ஏங்கிட்டே வா, என் டார்ச்சர் தாங்க முடியாம அவ வேலையை விட்டுட்டும் போயிட முடியாது. அவ அப்படி என்கிட்ட மாட்டிட்டு இருக்கால. மகாதேவ் வேண்டாண்டா. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுடா. நீ ஏதோ பெரிய தப்பு பண்ற. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தன்னந்தனியா ஆபீஸ்ல இருக்கிறதும் இதுக்கப்புறம் தனியா அவ வீட்டுக்கு போறதும் நல்லது இல்லடா. ஒரு பொண்ணோட நிலைமை கஷ்டம் இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ உங்க அம்மா கிட்ட வளரல, உனக்கு அக்கா தங்கச்சிங்களும் இல்ல. நீ கண்ணை திறந்ததுல இருந்து இந்த பாட்டியை மட்டும்தான் பாத்திருக்க. உனக்கு ஒரு பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே தெரியாதுடா. நீ பண்றது ரொம்ப தப்பு தேவ். மயக்கம் போட்டு விழுந்த யாரோ ஒருத்தருக்காக இறக்கப்பட்ட ஒரு பொண்ணு கண்டிப்பா அவ கமிஷன் வாங்குறவள இருக்க மாட்டாடா. அவளை உனக்கு பிடிக்கலன்னா நீ வேலையை விட்டு அனுப்பிடு. அவ வேற எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல போய் வேலை பார்க்கட்டும். நானும் ஒரு மனுஷிதான். அவளை கேவலப்படுத்துறத என்னால தாங்கிக்க முடியாது. அட நீ போ பாட்டி. அந்த பவித்ரா என்கிட்ட தான் வேலை பார்க்கணும். அவளோட மொத்த திமிரையும் ஆணவத்தையும் அடக்கி காட்டணும். அப்பதான் இந்த மகாதேவ் யாருன்னு அவளுக்கு புரிய வரும். அது வரைக்கும் அவளை நான் விட மாட்டேன். என்னங்க உங்க அப்பாவே பாத்துட்டு இருக்கீங்க? இன்னும் பவித்ரா வரலன்னு அப்பா டென்ஷன்ல இருக்காரு. நான் வேற காலில் ஓவரா பேசிட்டேன். நான் வேணா போய் பவித்ராவை கூட்டிட்டு வந்துட்டுமா? என்னாச்சு உங்களுக்கு? வழிய போனீங்கன்னா காலையில நீங்க பேசினதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சரிடி, காட்ட வேண்டிய நேரத்துல தான் கோவத்தை காட்டணும். எல்லா நேரத்திலையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். முறுக்கிக்கிட்டு இருந்தா முறிஞ்சு போயிடும். வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்தா தானே உறவு கண்டினியூ ஆகும். நமக்கு பவித்ராவோட உறவு கண்டினியூ ஆகணும். அவளோட சம்பாத்தியமும் வேணும். பழைய மாமாவா இருந்திருந்தா உங்ககிட்ட வந்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வான்னு சொல்லிருப்பாரு. இப்போ கோவத்துல முறுக்கிக்கிட்டு இருக்காரு. போங்க, போய் அவரை சமாதானப்படுத்தி பேசிட்டு வாங்க. பா, என் மேல கோவத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொன்னேன். அது தப்புனா 2 அடி கூட அடிச்சிருக்கலாம். அதுக்காக பேசாம இருக்காதீங்கப்பா. இன்னும் பவித்ராவை காணும்னு டென்ஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ஆபீஸ் நம்பர்ல இருந்து பவி ஃபோன் பண்ணிட்டால. அப்புறம் என்ன, பவித்ரா கண்டிப்பா வந்துருவாப்பா. வந்துருவா, அது எனக்கும் தெரியும்டா. பேசுறதெல்லாம் பேசிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா? இத பார், உனக்கு உண்மையிலேயே தங்கச்சி மேல அக்கறை இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு அவளை கூட்டிட்டு வரதுக்கு ஆபீஸ்க்கு போயிருப்ப. நீ டேய், உன் உள்ளுணர்வெல்லாம் நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன்டா. என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இப்பயே போய் பவியை கூட்டிட்டு வரேன். இன்னும் உன்னை காணுமேன்னு கூப்பிட தான் கிளம்பிட்டு இருந்தேன். அட, நீயே வந்துட்டியே. உள்ள வா பவி.
அம்மாடி பவி, என்னாச்சுப்பா? என்னால முடியலம்மா. அண்ணே, அப்பாக்கு என்னாச்சுண்ணே? வேற என்ன நீ தினம் லேட்டா வந்தா? அப்பா எனக்கு தான் வேலை இருக்குன்னு போன்ல சொல்லியிருந்தேன்ல. காலையில போகும்போது நல்லா தானே அனுப்பி விட்டீங்க. இப்ப என்னாச்சு உங்களுக்கு? நான் என்னத்தம்மா சொல்லுவேன்? வேண்டாம்மா. நீ ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்ந்துரு, நான் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேம்மா. அட்லீஸ்ட் நீ உழைச்சி கொட்டுறதாவது மிச்சமாகுமா? நானும் ஆர்ஃபனேஜில் இருந்தாலாவது நிம்மதியா இருப்பேம்மா. ஏன் திடீர்னு எதுக்குப்பா இந்த பேச்செல்லாம்? அம்மாடி, நீ போனதும் உங்க அண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டாமா. நான் என் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கிற மாதிரி நீ ஏன் உன் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கலன்னு கேட்கறாமா. ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது இவனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சாமா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறாமா. நன்றி கேட்டவன். என்னென்ன பேசிட்டான் தெரியுமா? 11 மணி ஆனதும் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன்னு நல்லவன் மாதிரி என்கிட்டயே வேஷம் போடுறாமா. வேண்டாமா, வேண்டவே வேண்டாமா. நாம இங்க இருந்து போயிடுவோம்மா. அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணா, என்னண்ணா என்னாச்சு உங்களுக்கு? அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்தாருங்கறத நீங்க மறந்துட்டீங்களா? எல்லாம் தான் நேத்தே முடிஞ்சு போச்சுல, மறுபடியும் எதுக்காக ஆரம்பிச்சீங்க? அண்ணா, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். அப்பாவை சங்கடப்படுத்தாதீங்க. அவருக்கு உன்னால சந்தோஷத்தை கொடுக்க முடியலனாலும் நிம்மதியாச்சும் கொடு ப்ளீஸ்ண்ணா. அப்பா நீங்க வாங்க. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். நீ என்ன சமாதானப்படுத்தாதம்மா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அப்புறம் என்ன? நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா. என்ன ஃபீலிங்ஸா? அட போங்கங்க, நாம பொழைக்கிற வழிய பாப்போம். எல்லாம் சரியாயி வந்துருவாங்க. வாங்க. பாண்டியன், வாங்க பவி. சாரி பாண்டியன், நேத்து வேலை முடிய லேட் ஆயிடுச்சு. தப்பா பரவாயில்ல பவி, சாரிலாம் எதுக்கு? உன் சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. நிஷா எப்படி இருக்கா? நேத்து ஈவினிங்கே கண்ணு முழிச்சிட்டா. டாக்டரும் இனி எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன ஒரு அதிசயம்னா, நேத்து கண்ணு முழிக்கும் போதே டாக்டர் கிட்ட பவித்ரா ஆண்டி எங்கன்னு உங்க பேரை சொல்லி தான் கேட்டிருக்கா. அப்படியா? டாக்டர் கூட பவித்ரா உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ரிங் போயிட்டே இருந்தது, நீங்க எடுக்கல. ஆமா, வேற ஒரு விஷயத்துக்காக மொபைல சைலண்ட்ல போட்டிருந்தேன். நீங்க பல தடவை கால் பண்ணிருந்தீங்க, நான் அதை கவனிக்கவே இல்லை. காலையில கிளம்பும் போதுதான் நான் மிஸ்ட் கால்ஸை பார்த்தேன். நிஷா ஒன்னே கேட்டுட்டு இருந்தா. நான் நேர்ல உன் ஆபீஸ்க்கே கூட வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். ஆபீஸ்ல சில பிரச்சனைகள் பாண்டியன். லீவோ பெர்மிஷனோ என்னால எடுக்க முடியல. ஹாய், நீங்க தானே பவித்ரா? ஆமா. பாண்டியன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு நீங்க கொடுத்த ஸ்பரிசம், அன்பு, அவளுக்கு ஒரு மதர் டச் கிடைச்சிருக்கு. அதனாலதான் அவ கண் திறந்திருக்கா. மேபி குழந்தைய இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். குழந்தை உள்ள இருக்கா, போய் பாருங்க. போய் பாப்போமா? போய் பார்க்கலாம் பவி. ஹாய் நிஷா குட்டி.
ஓச்சுச்சுச்சுச்சோ எப்படி இருக்கீங்க? ஆன்ட்டி வந்துட்டீங்களா? ஆன்ட்டி வந்துட்டேனே. நேத்து நான் உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஏன் நீங்க நேத்துக்கு வரல? சுச்சோ சாரிடா, ஆன்ட்டிக்கு நேத்து ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு. ஆனா நான் இங்க வந்தேன், அப்போ நிஷா குட்டி தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் இன்னைக்கு உன்னை பார்த்து பேச கொஞ்சம் சீக்கிரமாவே நான் கிளம்பி வந்தேன். இன்னைக்கு நீங்க என் கூடவே இருப்பீங்களா? எனக்கும் தாண்டா ஆசை, ஆனா ஆன்ட்டிக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கே. நான் போய் அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு லீவ் சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி வந்துடுறேன், சரியா? ம். ஓகேவா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஆன்ட்டி போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? நீ படுத்துக்கோ. பாய். நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். பாய். ஆமா, நீங்க மட்டும் இருக்கீங்க, இந்திரா அம்மா யாரும் வரலையா? நேற்று நைட்டு கண்ணு முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? ஜோதியோட அம்மா அவங்க தம்பி கூட இங்கே தான் இருந்தாங்க. இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என் பிபியை தான் ரைஸ் பண்ணாங்க. யாரும் பார்த்துக்க வேணாம், எல்லாரும் போங்க, நான் மட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டேன். என்ன செய்ய, யாருக்கும் பக்குவம் இல்ல. சரிங்க பாண்டியன், நீங்க பாத்துக்கோங்க. நான் ஆபீஸ்க்கு போயே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ம். சில கணக்குகளை தீர்க்க வேண்டியதா இருக்கு. நான் போயிட்டு வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே வர பாக்குறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பவி, நிதானமா வாங்க, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். சரி பாண்டியன், நான் வரேன். வாங்க. என்னடி ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்னதான் பாவம் பரிதாபம் நினைச்சாலும் எனக்கு ஹாஸ்பிடல் போக மனசே வரலமா. அந்த பொம்பளை நேத்து என்ன பேச்சு பேசிட்டா? என்னவோ அவ பொண்ணு சாவுக்கு நாம தான் காரணங்கிற மாதிரியும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு நாம தான் காரணம்னு சொல்றா. அந்த நிஷா கூட கண்ணை முழிச்சதும் நம்மள கேட்காம பவித்ரா பாக்கணும்னு கேக்குது. அவளுக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? உசுர கொடுத்து நீ இங்க பாத்துக்கிற, அதுக்கு துளியாவது பிரயோஜனம் இருக்கா? நிஷா தான் அப்படி பேசுறானா? உங்க அண்ணன் சட்டுன்னு எல்லார் முன்னாடியும் நானே குழந்தைய பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் வெளியே போயிடுங்கன்னு கத்துறான். இன்னைக்கு பாத்துக்குவான், தினமும் பாத்துக்க முடியுமா? அதுக்கு தாமா சொல்றேன், நீ இங்க இருக்காத, என் வீட்டுக்கு வந்துரு. எனக்கும் உதவியா இருக்கும், நானும் உன்னை பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். குழந்தை தங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, குழந்தைய வச்சு வளர்க்கட்டும். யார் வேண்டாங்கிறா? குழந்தைய வளர்த்து பார்த்தாதான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அப்ப தெரியும் அவங்க லட்சணம் என்னன்னு. நீ இன்னைக்கே முடிவெடுமா? ஆமா, இன்னைக்கே முடிவெடுங்க அத்தை. எப்பவும் நீ பிரச்சனைக்கு சரியான தீர்வே சொல்லாத. நான் சரியான தீர்வு தான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஹாஸ்பிடல் வந்திருந்தா எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே உங்க அத்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதானே உங்க வேலையே. நடுவுல வந்து அரையும் குறையுமா கேட்டா நாங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு தப்பா தான் தெரியும். எனக்கு என்னமோ அவர் நேத்து கோவப்பட்டதுல தப்பே இல்லைன்னு தான் தோணுது. இத பாரு, குழந்தை இந்த வீட்டுல தான் வளரணும். அதுதான் பாஸ்கர் அத்தானுக்கு சந்தோஷத்தை தரும். குழந்தைக்கும் தான் அப்பா கூட வளர்ந்ததா இருக்கும். குழந்தை பவித்ரா ஆண்டிய கேட்டா உங்க வளர்ப்பு அந்த லட்சணத்துல இருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறத விட்டுட்டு மத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க கவனிப்பு சரியில்லைனா அண்ணன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உங்க அண்ணன் குணம் என்னன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பேசலாமா? இத பாரு இந்திரா, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தது உங்க அண்ணன். அந்த நன்றியை மறந்துட்டு உங்க அண்ணனுக்கு எதிராக எப்பவும் பேசாத. அத்த, நீங்க உங்க புள்ள கூட தான் இருக்கணும், உங்க பேத்திய பாத்துக்கணும். அதான் உங்களுக்கும் நல்லது, அத்தானுடைய குழந்தைக்கும் நல்லது. அத்தான் ஹாஸ்பிடல்ல தனியா இருக்காரு. நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி போங்க. ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். இன்னையோட பவித்ர வேலை போயிடும். இனிமே நம்ம ராஜ்யம்தான். இந்த மாதிரி 4 சான்ஸ் கிடைச்சா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்.
குட் மார்னிங்மா. குட் மார்னிங். சார் வணக்கம் சார். வணக்கம், காஃபி எடுத்துருவாயா? குட் மார்னிங்மா. Good morning, sir. இந்த உடனே காப்பி. ஆக்சுவலி இட்ஸ் a bad morning சார். எனக்கு புரியுது. டெண்டர் விஷயத்தில் நீ மாட்டிட்டு முழிக்கிறப்பவே இன்னைக்கு நீ எம்டி கிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதான் பேட் மார்னிங்னு சொல்கிறேன். உனக்கு கடவுள் வழிகாட்டட்டும். கடவுள் எனக்கு வழி காட்டிட்டாரு சார். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங் குட் மார்னிங் சார். மார்னிங்